ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிஆர்க் பி பிளான் இந்த கோர்சஸ் பற்றி இது எப்படி படிக்கலாம், இதுக்கு என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் எடுக்கணுன்றதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ணுவோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கோர்ஸுக்கு எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10+2, அதாவது 10th முடிச்சுட்டு +2 முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிசிக்ஸ், மேக்ஸ் இது 2 பேப்பர் கம்பல்சரியாக நீங்கள் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது தவிர்த்து நீங்கள் இன்னொரு சப்ஜெக்ட் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் எடுத்து கிளியர் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கெமிஸ்ட்ரி அப்படி இல்லைனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னா வொகேஷனல் ஸ்ட்ரீமில் படிச்சிருந்தீங்கன்னா அதில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் அதே மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அது மாதிரி இது தவிர்த்து இன்னொரு சப்ஜெக்ட் ஏதாவது ஒன்று எடுத்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 10+2 ஸ்ட்ரீமில் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா ஸோ இது எல்லாமே அதேமாதிரி 10+3 அதேமாதிரி 10+3 சிஸ்டம்னா டிப்ளமா நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா அதில் மேக்ஸ் வந்து கம்பல்சரியாக நீங்கள் எடுத்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 10+3 சிஸ்டமாக இருந்துச்சுன்னா மேக்ஸ் கம்பல்சரி எடுத்துருக்கணும். ஸோ இதில் ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 45% வந்து அக்ரிகேட் மார்க்ஸ் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் உங்களுடைய எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ். இந்த எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் இருந்துச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த பிஆர்க் பி பிளான் இந்த கோர்சஸ் எடுத்து நீங்கள் படிக்கலாம் நீங்கள். ஸோ இதுக்கு வேறு எக்ஸாம்ஸ் வந்து இருக்குது. ப்ரீமியம் இன்ஸ்டியூஷன்ஸில் என்னென்ன எக்ஸாம்ஸ்னு சொல்லிட்டு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு என்ஐடிஸ் ப்ளஸ் சிஸ்டம்ஸில் எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ், காலேஜஸ் இதெல்லாம் எடுத்து படிக்கணும்னா உங்களுக்கு அதுக்கு என்ன எக்ஸாம்ஸ்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் சொல்லிட்டு இப்போ என்னென்னு சொல்லிட்டு ஒன்றுனா இப்போ பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு டாப் மோஸ்ட் ப்ரீமியம் இன்ஸ்டியூஷன்ஸில் நீங்கள் பிஆர்க் அப்படின்னா பி பிளானிங், ஆர்கிடெக்சர் ஆர் பிளானிங். இது ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங் படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஆர்கிடெக்டராவோ அப்படின்னா ஒரு பிளானிங் ஆஃபீஸராகவோ அந்த மாதிரி ஆகலாம். ஆர்கிடெக்ட்ன்றது ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்டீரியர் ஆர்கிடெக்டாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ஆஃபீஸோடைய இன்டீரியர் ஆர்கிடெக்டாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு ஆஃபீஸ், ஒரு மாலுடைய உள்ள ஒரு சினிமா தேட்டர், அது மாதிரி ஒரு ஆர்கிடெக்ட் உடைய ப்ரொஃபஷன் அந்த மாதிரி ப்ரொஃபஷன்ஸ்க்கு நீங்கள் போகணுன்னா நீங்கள் இந்த கோர்சஸ் எடுத்து படிக்கலாம். அதே மாதிரி பிளானிங்க்கு வந்து பிளானிங் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு தட் இஸ் பப்ளிக் ஒரு ட்ரைனேஜ், ஒரு ரோட் சிஸ்டமாக இருக்கணும், ஒரு டிரான்ஸ்போர்ட் சிஸ்டமாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஒரு லைட்டிங் சிஸ்டம்ஸாக இருக்கணும். ஏதோ ஒரு பிளானிங், ஒரு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேட்டர் லெவலில் ஒரு பிளானிங் ஆஃபீஸராக நீங்கள் வந்து அதுக்கான சான்சஸ்லாம் இதில் இருக்குது. ஸோ எப்படி நீங்கள் பிடெக் கோர்சஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு இதுக்கும் நல்லாவே ஸ்கோப் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ பிஆர்க் அண்ட் பி பிளானிங் இந்த கோர்சஸ் படிக்கணும்னா நீங்கள் டாப் மோஸ்ட் ப்ரீமியம் இன்ஸ்டியூஷன்ஸில் நீங்கள் சேர்ந்து படிக்கணும்னா, தட் இஸ் ஐஐடிஸ் அந்த மாதிரி நீங்கள் படிக்கணும்னா ஐஐடி கரக்பூர், ஐஐடி ரூர்க்கி, ஐஐடி புவனேஸ்வர், தட் இஸ் ஐஐடி வாரணாசி, இந்த மாதிரி ஐஐடிஸில் நீங்கள் சேர்ந்து படிக்கணும்னா நீங்கள் என்னென்ன எக்ஸாம்ஸ் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜெய் மெயின்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணணும். தட் இஸ் இங்கே வந்து பேப்பர் 1ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே நீங்கள் பேப்பர் 2A, பேப்பர் 2B அது வந்து பார்த்தீங்கன்னா பிஆர்க்கு பி பிளானிங் சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த ஜெய் மெயின்ஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து என்ஐடிஸ் அந்த மாதிரி நீங்கள் போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இருக்கும். பட் இந்த ஐஐடிஸில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐஐடி கரக்பூர் அப்படின்னா ஐஐடி ரூர்க்கி அப்படின்னா ஐஐடி வாரணாசியில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணால் ஜெய் மெயின்ஸ் பேப்பர் 1 நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு அதிலேருந்து ஜெய் அட்வான்ஸ்டு நீங்கள் எலிஜிபிள் ஆகிட்டு ஜெய் அட்வான்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்கிடெக்சர் ஆப்டிடியூட் டெஸ்ட், தட் இஸ் ஏஏடி இந்த டெஸ்ட்டை கிளியர் பண்ணியிருந்தால் தான் நீங்கள் இந்த ஐஐடிஸில் போய்ட்டு நீங்கள் இந்த கோர்சஸ் ஜாயின் பண்ண முடியும். ஸோ இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஜெய் மெயின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெய் மெயின் NTA.nic.in இது வந்து எல்லாமே எடுத்துருப்பீங்க. எடுத்து எழுதி நீங்கள் கிளியர் பண்ணி உங்களுக்கு ஸ்கோர்ஸே வந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் ஜெய் அட்வான்ஸ்டு வந்து நீங்கள் இப்போ எழுத போவீங்க நீங்கள். ஸோ May 2 வரைக்கும் இதுக்கு டைமிங் இருக்குது. நீங்கள் இதுக்கு என்ரோல் ஆகிறதுக்கு. ஸோ அட்வான்ஸ்டு வந்து இதுக்கு என்ரோல் ஆகிட்டு இதுக்கு எக்ஸாம்ஸ்னு பார்த்தீங்கன்னா May 17, 2026 வந்து இது வந்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ இது ஏற்கனவே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. இது கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதே போர்ட்டலில் தான் திருப்பி நீங்கள் ஜெய் advanced.ac.in அந்த போர்ட்டல்லையே போயிட்டு திருப்பி நீங்கள் இந்த டெஸ்ட்டுக்கு வந்து ஆர்கிடெக்சர் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஒன்ஸ் நீங்கள் இதை கிளியர் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னாவே இதோடைய அட்மிட் கார்டு இதோடைய டீட்டெயில்ஸ் வச்சு நீங்கள் திருப்பி இதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும். இதுக்கு வந்து June 1 and 2 வந்து இந்த போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பிஆர்க் பி பிளானுக்கு ஜெஇஏ அட்வான்ஸ்டு, அதாவது ரூர்க்கி தான் இந்த தடவை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஜெஇஏ advanced.ac.in அந்த போர்ட்டல்லையே போயிட்டு திருப்பி நீங்கள் அப்ளை பண்ணணும். எதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஏடி, தட் இஸ் ஆர்கிடெக்சர் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு வந்து போர்ட்டல் ஓப்பன் ஆகும். திருப்பி நீங்கள் அதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு அட்மிட் கார்டு வந்து வரணும்ல உங்களுக்கு 2 டேஸ்லேயே உங்களுக்கு அட்மிட் கார்டு அதிலே வந்துடும் உங்களுக்கு. இது வந்து ஜோனல் ஐஐடிஸில் வந்து இந்த டெஸ்ட் வந்து நீங்கள் எடுக்கணும். ஸோ June 4 ஜோனல் சென்டர்ஸில் வந்து இந்த எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் எடுக்கணும். ஸோ இதோடைய ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8th June வந்து இதோடைய ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் ஆகிடும்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இந்த ஸ்கோர்ஸ் வச்சு நீங்கள் எந்த ஐஐடிக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்றதை பார்த்து நீங்கள் அந்த ஐஐடிக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். www.iitkgpன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரக்பூர், ஐஐடி ஆர்னு போட்டிங்கன்னா இது வந்து ரூர்க்கிக்கு, அதேமாதிரி ஐஐடி புவனேஸ்வருக்கு வந்து IITBHU.ac.in அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட்ஸில் போய்ட்டு நீங்கள்
அந்த கரஸ்பாண்டிங் இந்த ரிசல்ட்ஸ் வந்துட்ட பிறகு இந்த லிங்க்ஸ்லாம் ஆக்டிவேட் ஆகும். இந்த லிங்க்ஸில் போய்ட்டு நீங்கள் உங்களுடைய கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கு நீங்கள் இங்கே அப்ளை பண்ணிவிட்டு அது வழியாக நீங்கள் இந்த ஐஐடிஸில் வந்து பிஆர் பி பிளானிங் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் பிளானிங் அண்ட் ஆர்கிடெக்சர். இது வந்து டெல்லியில் இருக்குது. ஸோ இந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை என்ஐடிஸில் இல்லை ஜிஎஃப்டிஐஸில் இருக்கக்கூடிய மொத்தம் 16 இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது. இந்த இன்ஸ்டியூஷன்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும், பிஆர் பி பிளான் ஜாயின் பண்ணணும்னா நீங்கள் ஜெய் மெயின்ஸ் பேப்பர் 2A அப்படின்னா ஜெய் மெயின்ஸ் பேப்பர் 2B. இது வந்து பிஆருக்கு, இது வந்து பி பிளானுக்கு. இந்த ஸ்கோர்ஸ் வச்சுட்டு நீங்கள் jemains.nta.nic.in இதில் வந்து ஏற்கனவே நீங்கள் அப்ளை பண்ணி இந்த ஸ்கோர்ஸ் வச்சுருப்பீங்க. நீங்கள் இந்த ஸ்கோர்ஸ் வச்சுட்டு நீங்கள் கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா JOSA.nic.in அதேமாதிரி CSAP.nic.in. ஸோ கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கு வந்து நீங்கள் இங்கே அப்ளை பண்ணணும். ஸோ இது எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெய் அட்வான்ஸ்டு ஸ்கோர் உங்களுக்கு ரிலீஸ் ஆகிட்ட பிறகு இந்த வெப்சைட்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த வெப்சைட்ஸ்லேருந்து நீங்கள் என்ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி இன்ஸ்டியூஷன்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு ஜாயின் பண்ணலாம். அதேமாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸில் கூட இருக்குது. ஸோ அக்ராஸ் இந்தியா பார்த்தீங்கன்னா 500+ காலேஜஸ், ப்ரைவேட் காலேஜஸ் அதேமாதிரி யூனிவர்சிட்டிஸில் வந்து இந்த கோர்சஸ் வந்து இருக்குது. பிடெக் தட் இஸ் பிஆர் பி பிளான் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ரைவேட் காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸ் நீங்கள் அவைல் பண்ணணும்னா யூ ஹேவ் டு டேக் ஓவர் திஸ் நேஷனல் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் ஆர்கிடெக்சர். ஸோ இந்த டெஸ்ட் வந்து நீங்கள் எடுக்கணும். ஸோ இந்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் எங்கே அவைல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.nata.in. இது வந்து நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அவைல் பண்ணணும். இது வந்து 2 ஃபேஸஸாக இது வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபேஸ் 1 பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 4th ஜூன் 13th வரைக்கும் அது கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு வாரமும் வந்து ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே இந்த எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் எடுக்கலாம். நீங்கள் ஸோ இப்போயும் நீங்கள் புக் பண்ணால் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃப்ரைடே ஸ்லாட்டுக்கு நீங்கள் ஃப்ரைடே வந்து ஆஃப்டர்நூன் செஷன் இருக்கும், சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா 2 செஷன் இருக்கும், மார்னிங் செஷன் ஆஃப்டர்நூன் செஷன் இருக்கும், 3 hours டெஸ்ட்டு. ஸோ நீங்கள் ஃப்ரைடே எக்ஸாம்ஸ் நீங்கள் புக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மண்டே இந்த மண்டே கமிங் ஃப்ரைடேக்கு நீங்கள் புக் பண்ணணும்னா இந்த மண்டேலேயே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சிருக்கணும். ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா டியூஸ்டே வந்து போர்ட்டல் ஓப்பன் ஆகும். டியூஸ்டேக்குள்ளே நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வெனஸ்டே ஆர் தேர்ஸ்டேல வந்து உங்களுக்கு வந்து அட்மிட் கார்டு வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 18 சென்டர்ஸ் இருக்குது தமிழ்நாட்டில். பார்த்தீங்கன்னா உங்கள் ரீஜன் எந்த ரீஜன் சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அந்த ரீஜனில் இருக்கக்கூடிய சென்டர்ஸ் எந்த சென்டர்ஸ்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அந்த சென்டர்ஸில் போய்ட்டு நீங்கள் எக்ஸாம்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் டைப்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃப்லைன் மோடும் இருக்கும், ஆன்லைன் மோடும் இருக்கும். ஸோ பார்ட் ஏ வந்து ஆஃப்லைன் மோடில் நீங்கள் ட்ராயிங்ஸ்லாம் வரைகிற மாதிரி இருக்கும். அதேமாதிரி பார்ட் பி வந்து மொத்தம் 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். அது வந்து ஆன்லைன் மோடில் நீங்கள் 1.5 hours நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 1.5 hours நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து 1.5 hours வந்து நீங்கள் ஆன்லைன் மோடில் நீங்கள் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஃபேஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா August 7th and 8th சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து 2 attempt நீங்கள் பண்ணலாம். நீங்கள் ஸோ ஒரு 2 attempt நீங்கள் பண்ணிவிட்டு அந்த 2 attemptல எந்த ஸ்கோர் பெஸ்ட்டு ஸ்கோர்னு பார்த்துட்டு அந்த ஸ்கோர்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். அதேமாதிரி ஃபேஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா இதில் சப்போஸ் ஃபேஸ் 1ல் நான் ரிஜிஸ்டர் பண்ண மறந்துட்டேன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஃபேஸ் 2 வந்து நீங்கள் எடுக்கலாம். ஸோ ஃபேஸ் 1ல் அப்பியர் ஆனவங்க வந்து ஃபேஸ் 2ல் வந்து அப்பியர் ஆக முடியாது. ஸோ இது வந்து ரிமைனிங் இதில் விடுபட்டவங்களுக்கு வந்து இந்த ஃபேஸ் 2 வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இதுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் நீங்கள் எந்த காலேஜஸ் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த காலேஜோடைய வெப்சைட்டில் போய் பார்த்துட்டு ஸோ அந்த லிங்க்கில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே டேரெக்டாக போய்ட்டு அங்கே போய் ஜாயின் பண்ணலாம். அதுமாதிரி யூனிவர்சிட்டிஸ்னால் எந்த யூனிவர்சிட்டிஸ் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த யூனிவர்சிட்டிஸில் போய்ட்டு நீங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு அங்கே போய் அப்ளை பண்ணணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.tneaonline.org. திஸ் டிஎன்ஏ கவுன்சிலிங் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் போர்ட்டல் ஓப்பன் ஆகிறப்ப ஸோ இந்த போர்ட்டல்லே நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் வழியாகவும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ இதுதான் வேரியஸ் ப்ராசஸ். தீஸ் ஆர் தி வேரியஸ் ப்ராசஸ் ஃபார் அப்ளைங் ஃபார் திஸ் பிஆர்க் அண்ட் பி பிளான். ஸோ இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். NIT திருச்சிராப்பள்ளி, இதுக்கு வந்து நீங்கள் ஜெய் மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டு நீங்கள் உள்ள வரணும். அதேமாதிரி SAP தட் இஸ் ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேட்டா எக்ஸாம் எழுதிட்டு தட் இஸ் நேஷனல் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் ஆர்கிடெக்சர் இந்த எக்ஸாம்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு இந்த ஸ்கோரை வச்சுட்டு நீங்கள் tneaonline.org ஸோ இந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகிறப்ப நீங்கள் வந்து இந்த யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய இந்த ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங் இந்த கோர்சஸ் பிஆர் பி பிளானிங் கோர்சஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதேமாதிரி SRMIST இது வந்து SRM யூனிவர்சிட்டி காட்டங்குளத்தில் இருக்கக்கூடியது. அதுமாதிரி தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை, அதுமாதிரி VIT வெள்ளூர், சத்யபாமா இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இது வந்து சென்னை, BS அப்துல் ரஹ்மான் பிரசன்ட் இன்ஸ்டியூட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்டலூரில் இருக்குது. அதேமாதிரி கலசலிங்கம் யூனிவர்சிட்டி இது வந்து கிருஷ்ணன் கோயில். ஸோ இந்த யூனிவர்சிட்டிஸ்லாம் ஒரு டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டிஸ். அந்த மாதிரி நீங்கள் எந்த யூனிவர்சிட்டிஸ்லாம் பிஆர் பி பிளானிங் நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னா உங்களுடைய ஃபியூச்சர் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ இது இல்லாமல் வேறு ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் ப்ரைவேட் காலேஜஸ்லாம் இருக்குது. ஸோ உங்கள் ஸ்கோர்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு அது காலேஜஸ் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு பற்றி நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்.
ஸோ அதை பேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு உங்கள் ஸ்கோர்ஸை பேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு நல்ல காலேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பிஆர் பி பிளானிங் வந்து நீங்கள் எடுத்து படிங்க. ஆல் தி பெஸ்ட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு லைக் பண்ண கொடுங்க. கமெண்ட் செக்ஷனில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் கேளுங்க. பிஆர் பி பிளானிங் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது எடுத்து படிக்கணும்னு நினச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல புது தகவலுடன் நம்ம அடுத்த வீடியோ நம்ம சந்திப்போம். வரப்போகிற வீடியோஸ்லாம் தவறாமல் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைபாக இருங்க. தேங்க்யூ.